Hi friends, welcome to jeevethaas Agam. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சிம்பிளான ரவா உப்புமா தாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தோசை மாவு, இட்லி மாவு இல்லாத சமயங்கள் கூட நம்ம டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். ரவா மட்டும் இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சுடு வந்ததும் நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். இப்போது நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். ஒரு 200 கிராம் இருக்கும். நம்ம ரவையை எடுத்து நல்லா வறுத்துக்க போகிறோம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுக்க வேணாம், ஏன்னா கருகிடும். நம்ம மீடியமான ஃப்ளேம் இல்லை சிம்மில் கூட வச்சுட்டு நம்ம பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அந்த ரவையோட வாசனையெல்லாம் நம்ம வறுக்க வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சிம்லேயே வச்சே வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டாச்சு. நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சுடு வந்ததும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் கட்டு பெருங்காயம் சேர்க்கறதுனால இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கிறேன். நம்ம ஒருவேளை நம்ம தூள் பெருங்காயம் சேர்க்குறா இருந்தால் நம்ம கடைசியாக கூட சேர்த்துக்கலாம். பெருங்காயம்னு சேர்த்து நல்லா வறுத்து விட்டாச்சு. இப்போது ஒரு 2 வெங்காயம் போல் இது மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி இது மாதிரி கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கிறோம். இதுக்கு நம்ம வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்தா நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டாச்சு. இப்போது ஒரு பெரிய தக்காளி எடுத்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். இல்லை ஸ்மால் சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்க்கக்குள்ளே ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும், அது நல்லாயிருக்கும். இப்போது ஒரு 4 பச்சை மிளகாய் இது மாதிரி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாய் காரம் இல்லாதனால நிறைய சேர்த்துருக்கேன். இப்போது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் வறுத்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் வெந்து நல்லா வதங்கியாச்சு. இப்போது நாம் எந்த கப்பால் ரவை எடுத்தோமோ அதே கப்பால் 2.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். 2.5 கப் சேர்த்தா கொஞ்சம் நல்லா வெந்தும் இருக்கும், அதே சமயம் நல்லா கொஞ்சம் உதிரியாகவும் கிடைக்கும். நம்ம 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போது தேவையான அளவு உப்பு போட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா தண்ணியெலாம் நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம ரவை சேர்த்துக்க போகிறோம். ரவை நாம் வறுத்து வச்சுருக்க ரவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். நம்ம ஒரே இதில் சேர்த்தோம் அப்படி சொன்னால் கொஞ்சம் கட்டி பிடிக்கும், அது வெந்தும் வேகாத மாதிரியும் இருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அப்போது எல்லா ரவையும் ஈவனாக வெந்து வரும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இது சிம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் வச்சுருந்தோன்னா எல்லா ரவையும் சேர்ந்து வெந்து வந்துடும், சீக்கிரமாக வெந்துடும். நம்ம சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சா கூட டக்குன்னு அடி பிடிச்சிரும். ரவையெல்லாம் கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும், அதனால் சிம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சுருந்தோன்னா நல்லா வெந்து வந்துடும். அவ்வளோதான். இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். நல்லா கிளறி விட்ட பிறகு இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறேன். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அப்படியே நெய் இல்லை அப்படி சொன்னால் தேங்காய் எண்ணெய் சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். தேங்காய் டேஸ்ட்டு பிடிச்சிருந்தா அது நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம உப்புமாவை வேறொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, உப்புமா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.